Permutations and combinations இது ரிலேட்டடா क्वेश्चन சால்வ் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டோரியலோட பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். சோ பார்ட் 1 and part 2 வீடியோ இதுவரைக்கும் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா permutation and combination சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஓட லிங்க் வந்து அவேலபிளா இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸை மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து permutation and combination இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் வித் ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது தெரியாம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களுக்கு क्वेश्चन சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சோ பெர்முடேஷன் அப்படினு சொன்னனே உங்களுக்கு எந்த வேர்ட் ஞாபகம் வரணும்னு பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மென்ட். whereas in case of combination பாத்தீங்கன்னா selection. so both permutation or combinations இத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வந்து it is a set of ordering things ன்றதை தெரிஞ்சுக்கணும். So permutations அப்படின்றபோது arrangement, combinations அப்படின்றபோது selection. So selection அப்படின்றது என்ன சொல்ல வரும்னு பாத்தீங்கன்னா means picking up of few things. So permutation ஓட representationம் அதே மாதிரி combination ஓட representation பாத்தீங்கன்னா இங்க n r n r இந்த மாதிரி தான் நீங்க represent பண்ணணும். npr ncr. So p stands for permutation, c stands for combination. இங்க நீங்க பாத்தீங்கன்னா r things out of n. அதான் இது மீனிங் r things out of n. so இங்க n ன்றது வந்து டோட்டலா ரெப்ரசன்ட் பண்ணுது. so இங்க மறக்க கூடாது டோட்டல்ன்றத வந்து n ரெப்ரசன்ட் பண்ணுது. so selecting or arranging நீங்க பாத்தீங்கன்னா r things out of n. அதே மாதிரி permutation அப்போ order matters. இந்த அரேஞ்ச்மென்ட் பண்றீங்க பாத்தீங்களா அப்ப வந்து இந்த ordering matters. whereas in case of combination பாத்தீங்கன்னா ordering வந்து does not matter. ஸோ இந்த மூணு விஷயங்கள் சொன்னது ஞாபகம் இருந்தால் போதும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பெர்முடேஷன் என்ன காம்பினேஷன் என்ன அதோட டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு புரியும். ஸோ இங்கே அரேஞ்ச்மெண்ட், இது செலெக்ஷன், இது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இங்கே ஆர்டரிங் மேட்டர்ஸ், இங்கே வந்து ஆர்டரிங் டஸ் நாட் மேட்டர். இப்போ வந்து பெர்முடேஷனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது A, B and C. இதை வந்து சப்போஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் A, B and C have to stand in a line for a photograph காக இந்த மூணு பேரையுமே நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 objects. டோட்டல் பாத்தீங்கன்னா 3 objects. So they have to stand in a line for taking a photograph. இப்போ இது வந்து எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பண்ணலாம், இந்த மூணு பேரையுமே வச்சு நீங்க எத்தனை பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம், in how many order they can stand from left to right எடுத்துட்டு எந்த ஆர்டர்ல in how many ways. so எவ்வளோ பாசிபிள் ways இந்த மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन டைப் இருக்கும். ஸோ அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு பேருமே நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால ஏபிசின்னு கூட எடுத்துக்கலாம் ஆர்எல்ஸ் ஏசிபி. ஸோ அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஏசி, தென் பிசிஏ, தென் சிபிஏ, தென் சிஏபி. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹவு மெனி பாசிபிள் வேஸ்ன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எடுக்கும்போது இதை ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டாண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பி, நெக்ஸ்ட் சி அந்த மாதிரி இருக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து சி இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டரிங்கில் வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி இருக்கலாம், நெக்ஸ்ட் ஏ சி, பி சி ஏ இந்த ஆர்டரில் கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சி கூட நிற்கலாம், பி ஏ நெக்ஸ்ட் எடுக்கலாம், அடுத்து சி இருக்கலாம், நெக்ஸ்ட் ஏ இருக்கலாம், அடுத்து பி இருக்கலாம். மொத்தம் டோட்டல் எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குன்னு பாருங்க 2 2 2. ஸோ 2 + 2 + 2 டோட்டலாக வந்து 6 பாசிபிள் வேஸ் தே கேன் அரேஞ்ச். ஸோ மூணு பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, மூணு பேருமே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம எடுத்ததும் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே நம்ம எடுத்திருக்கோம். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ 3 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு பேரிங் கூட பண்ணலாம், 2 பேராக கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணால் அது எத்தனை பாசிபிள் வேஸ் வரணும்னு கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி வேணால் கூட இருக்கலாம். இங்கே நம்ம 3 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு மூணு பேருமே வச்சுட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இருக்க மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதே கொஸ்டின்ஸ் வந்து 2 பேரை மட்டும் வச்சு பண்ண சொன்னாங்க, நீங்கள் அதே மாதிரி காம்பினேஷன்ஸ் போடணும், ஏபி பிஏ இந்த மாதிரி கூட காம்பினேஷன்ஸ் போடலாம். இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன்ஸ் வரும்போது ஆர்டரிங் மேட்டர்ஸ்ன்னு பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி அதே மாதிரி ஏசிபி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பாருங்க ஏபிசி ஏபிசி தான் இருக்கு, பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் மாறி இருக்கும். ஏபிசி இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிபி. ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆர்டரிங் மேட்டர்ஸ். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in how many order they can stand பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 possible ways in which they can arrange themselves for the photographs. 6 possible ways வந்து பார்த்துட்டீங்க.
ஸோ இதுவே நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம் டேக்கன் 3 அட் அ டைம் 3 பேரையுமே தான் வச்சு நம்ம இங்கே காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஜென்ரல் ஃபார்மேட் நம்ம என்ன பார்த்தோம் NPR பார்த்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எழுதும்போது என்னன்றது டோட்டல் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே R வந்து டேக்கன் எத்தனை டைம் நம்ம டேக்கன் R அட் அ டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே Rன்றது நம்ம ஃபார்ம் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ABC ACB. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வச்சு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது 3. ஸோ இந்த 3 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது டோட்டல், இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் R things out of N. இங்கே நம்ம எடுத்துருக்கிறதும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் வந்து 3 பேராக தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ AB AC எடுத்திங்கன்னா 2 அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இது வந்து டோட்டல் டினோட் பண்ணுது. ஸோ இந்த NPR இதோட ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா n factorial divide by n minus r bracketல போட்டு இங்க factorial போடணும். ஸோ இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா for r less than or equal to n. r வந்து கம்மியாக இருக்கணும். என்ன கம்பேர் பண்ணும்போது r வந்து கம்மியாக இருக்கணும். or else equal to இருக்கணும். அதான் வந்து less than or equal to போட்டுருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா equal to இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே என்னன்றது என்ன இருக்குது 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை என்னன்றது என்னது 3 மைனஸ் ஆர்ன்றது என்னது 3 ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 மைனஸ் 3 என்னது 0. இங்கே பக்கத்தில் ஃபேக்டோரியல் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்னது 1. ஸோ இதான் இன்ட்ரடக்ஷன் பார்ட், அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ 3 ஃபேக்டோரியலை வந்து எப்படி ஸ்பிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1 which is equal to 3 into 2 6 6 into 1 6. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது டோட்டல் எவ்வளோ இருக்குது 6. நம்ம வந்து மேனுவலாக ஆர்டரிங் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன கிடைச்சது 6 பாசிபிள் வேஸ் கிடைச்சது. ஸோ உங்களோட ஆன்சர் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். இப்போ 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்கும்போது அதோட ஆன்சர் என்ன வரும்னா 4 ஃபேக்டோரியல் வரும். மேக் ஷூர் நீங்கள் வந்து இங்கே ஆர் வந்து எத்தனை கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ ஏபிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேரையுமே நம்ம கன்சிடர் பண்ணி அரேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இப்போ 4 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து 4ஐயுமே அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா அப்போ 4 ஃபேக்டோரியல் வரும். ஸோ பெர்முடேஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் இன் அ டெஃபினட் ஆர்டர் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன். ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் some or all at a time. நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தது, 3 ஆப்ஜெக்ட்ஸ்மே எடுத்துட்டோம். சம்டைம்ஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க சொல்லலாம். ஸோ 2 அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறோம். டேக்கன் some or all at a time. ஸோ அரேஞ்ச்மெண்ட் இன் அ டெஃபினட் ஆர்டர் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் some or all at a time. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ். இப்போ 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, டென்னிஸ் பிளேயர்ஸ் XYZ இருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். பட் 2 பிளேயர்ஸ் வச்சு மட்டும் தான் டீம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா XY ஒரு காம்பினேஷன் எடுப்பீங்க, தென் YZ ஒரு காம்பினேஷன் எடுப்பீங்க, தென் ZX வந்து காம்பினேஷன் எடுப்பீங்க. ஸோ இங்கே வந்து 2 பிளேயர்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். நான் சொன்னால் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஒரு டீமுக்கு வந்து நமக்கு 2 பிளேயர்ஸ் இருந்தால் போதும். ஸோ இது வந்து எந்த மாதிரி எத்தனை பாசிபிள் வேஸ் வந்து நம்ம எடுக்கலாம். So a team consists of 2 players is to be formed. In how many ways we can do it? இப்போ நீ எத்தனை வேஸ்ல பண்ணிருக்கோம்னா 3 possible ways. இதே whereas in case of permutation எடுத்தீங்கன்னா இப்போ XY ஒரு காம்பினேஷன் இருப்பீங்க, தென் YX கூட ஈவன் ஒரு காம்பினேஷன் எடுத்திருப்பீங்க. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 பிளேயர், இதுவும் வந்து 2 பிளேயர் தான், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. அதனால தான் இது XY. ஸோ XY is equal to இங்கே பார்த்தீங்கன்னா YX. இங்கேயும் 2 players which is equal to 2 players தான். ஸோ அதனால தான் சொன்னோம் காம்பினேஷனில் வந்து ஆர்டரிங் டஸ் நாட் மேட்டர் அப்படின்னு சொன்னோம். whereas in case of permutation பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் மேட்டர்ஸ். இங்கே வந்து இதே மாதிரி ZY or else XZ இந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதுவும் வந்து 2 players தான், இதுவும் 2 players தான். ஸோ கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா in how many ways we can do so. ஒரு 2 players வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், டீம் ஃபார்ம் பண்ணணும்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்கள் போடலான்னு பார்த்தீங்கன்னா XY YZ ZX தான். இங்கே XY is equal to YX தான். இங்கேயும் 2 players, இங்கேயும் 2 players தான். இந்த ஆர்டரிங் வந்து டஸ் நாட் மேட்டர், அதனால தான் இங்கே காம்பினேஷனில் சொன்னோம். ஸோ டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3 பாசிபிள் வேஸில் வந்து 2 players வச்சு நீங்கள் டீம் ஃபார்ம் பண்ணலாம். பட் இங்கே டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 3 பாசிபிள் வேஸ் இன் விச் அ டீம் குட் பி கன்ஸ்ட்ரக்டட்னு பார்த்தோம். ஸோ ஈச் செலெக்ஷன் இஸ் கால்ட் அ காம்பினேஷன் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 different objects பட் டேக்கன் எத்தனை எடுத்திருக்கோம் 2 at a time எடுத்திருக்கோம். ஸோ இதை எழுதும்போது NCR நம்ம சொன்னோம். ஸோ சி டோட்டல் என்னன்றது டோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பட் டேக்கன் R at a time நம்ம பார்த்தோம். இது எத்தனை எடுத்திருக்கோம் 2 மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எழுதும்போது இங்கே 2 எழுதுவீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ அதான் இங்கே சொல்லுவேன் ஈச் செலெக்ஷன் இஸ் கால்ட் அ காம்பினேஷன் ஆஃப் 3 different objects இருக்கு பட் டேக்கன் ஒரு டீமுக்கு 2 பேர் போதுன்னு எடுத்தனால இங்கே வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 2. So formula for finding the number of combinations of n different objects taken R at a time. It is denoted by NCR. The formula is n factorial divided by R factorial into n minus R factorial. Whereas in case of permutation, இந்த R factorial அங்கே இருக்காது. So இங்கே difference பார்த்துக்கோங்க combination அப்போ இங்கே ஒரு R factorial எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 different objects எடுத்திருக்கோம் பட் டேக்கன் 2 at a time. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 எடுக்கும்போது நீங்கள் காம்பினேஷன்ஸ் போடும்போது AB, AC, AD, தென் BC, BD, CD. இங்கே நீங்கள் போயிட்டு BAன்னு ஒரு காம்பினேஷன், CAன்னு ஒரு காம்பினேஷன், DAன்னு ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி காம்பினேஷனில் எழுத மாட்டீங்க பிகாஸ் AB which is equal to BA, AC which is equal to CA in case of combination அப்போ. ஸோ டோட்டலாக எத்தனை காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு பாருங்க 1 2 3 4 5 6 டோட்டலாக எத்தனை பாசிபிள் வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 6 combinations of 4 objects. எத்தனை எடுத்திருக்கோம் 4 objects taken 2 at a time. இது எப்படி எழுதுவீங்க காம்பினேஷன் எழுதும்போது டோட்டல் வந்து 4 objects பட் நம்ம கன்சிடர் பண்ணுறது 2 objects தான் கொஸ்டினில் கேட்டிருந்தாலும் இங்கே வந்து 4C2. ஸோ டோட்டலாக நமக்கு ஆன்சர் கிடச்சது 6 combination. ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள் 6 பாசிபிள் வேஸ் தான். ஸோ நீங்கள் மேனுவலாகவும் நம்ம 2 வேஸை வச்சு கன்சிடர் பண்ணும்போது அப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 பாசிபிள் வேஸ் வந்துச்சு. ஸோ டேக்கன் 2 at a time 4 objects taken 2 at a time தான் இதோட மீனிங். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்றது வந்துட்டு 4 ஆர்ன்றது வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 4 minus 2 2 factorial. இந்த 4 factorial எப்படி ஸ்பிட் பண்ணலாம் 4 into 3 into 2 factorial 2 factorial 2 factorial. இந்த 2 factorial 2 factorial cancel ஆயிடுச்சுனா 4 into 3 2 factorial வந்து ஸ்பிட் பண்ணிங்கன்னா 2 into 1. ஸோ 1 2 is 2 2 2 are 4 3 into 2 6 டோட்டலாக 6 பாசிபிள் வேஸ். ஸோ 4 different objects taken 2 at a timeக்கு 6 பாசிபிள் வேஸ் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் தான் வந்து பேசிக்காக நம்ம எக்ஸாம்பிள்ஸில் வந்து பண்ணோம். ஸோ பெர்முடேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஒரு லிஸ்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேறஸ் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செலெக்ஷன் ஆர் குரூப்பிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே ஆர்டரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் மேட்டர்ஸ்னு பார்த்தோம், இங்கே ஆர்டரிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து டஸ் நாட் மேட்டர் பார்த்தோம். ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் வித் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெர்முடேஷன் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பெர்முடேஷன் ஆஃப் நாட் ஆல் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கேப் மெத்தட், தென் ரிப்பிட்டேஷன் அலோட் இல்லை அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் வீடியோஸ் வந்து இது வரைக்கும் வாட்ச் பண்ணது கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி அந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனோட லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.